ஹாய் முரளி, குட் மார்னிங். 15,000ல பிளேஸ் ஆகிறதையும் காலேஜஸ் வந்து பிளேஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1.5 lakhs per month பிளேஸ் ஆகிறவங்களையும் பிளேஸ் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. வாட் இஸ் த ரேஞ்ச்? வாட் இஸ் த ரியலிஸ்டிக் நம்பர்? கம்யூனிகேஷன் கூட ஃப்ளூயன்சி யாரும் எதிர்பார்க்கறதே கிடையாது. பட் அவங்க எதிர்பார்க்கறது ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ். ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ல நான் இப்போ வித்தின் ஒரு 6 months 8 monthsல டெவலப் பண்ண முடியுமா? பிகாஸ் மை பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் ஆன் தி வே. ரெஸ்யூம்ல டாப் டு பாட்டம் பையன் என்ன போட்டிருக்கானோ அதை பத்தி அவங்களுக்கு அக்கு வேற அணி வேற பிரிச்சு நினைச்சிருக்காங்க. ஒன் ஸ்டூடெண்ட் ஹேபிட் யூ அட்மையர். கன்சிஸ்டன்சி. சிஜிபிஏ ஆர் ஸ்கில்ஸ். சிஎஸ்சி ஐடிக்கு தான் வந்து கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட் கொண்டு வர்றதுல நிறைய பிளேஸ்மெண்ட் ஹவுசஸ் தே ஆர் ஸ்ட்ரகிங். எல்லாருமே டிஃபால்ட்டா என்ன கேட்கறாங்கன்னா, நான் சிஎஸ்சி போகணும், ஏடிஎஸ் எடுக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத மைண்ட் செட்லாம் வராங்க. அது 3 yearsக்கு அப்புறம் 4 yearsக்கு அப்புறம் இது வந்து எந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஜாப் கிடைக்கும் கண்டிப்பா இல்லைன்னு தான் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து நான் சொல்லுவேன். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர். அந்த ரோல் ரொம்ப முக்கியம். பிளேஸ்மெண்ட்டுக்கு ரியல் ஹங்கர் இருக்கிற எல்லாருமே இதை பார்க்கணும். உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களோட ஒர்க் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல நாங்க வந்து காலேஜஸ்க்கு, இன்ஜினியரிங் காலேஜஸ் எஸ்பெஷலி நாங்க போய் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்க்கு வி ஆர் மேக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி. இதுதான் எங்களோட மேஜர் பிஸ்னஸ். ஸோ நாங்கள் அவங்களுக்கு போயிட்டு ஆப்டிடியூட், சாஃப்ட் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இதெல்லாம் டீச் பண்ணி இண்டஸ்ட்ரி ரெடி ப்ரொஃபஷனல்ஸ் தான் அவங்கள மாற்றோம். ஓகே, எவ்வளோ காலேஜஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணிருக்கீங்க? Close to about 40,000 students train பண்ணிருக்கோம் இது வரைக்கும் last 10 yearsல. So far you have worked with 40,000 students. அவங்க கிட்ட இருந்து இது வந்து பெட்டர் ஸ்கில், லைக் நான் கத்துக்கிட்டு இருக்கேன், நிறைய விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் இதை கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது ஒன்னா இருக்கலாம். இன்னொரு விஷயம், எந்த இடத்துல அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டைரக்ஷன் இல்லாம இருக்குது, ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்குது, ப்ராப்பரான ஒரு ரோட் மேப் இல்ல அவங்களுக்கு. அவங்க கிளியரா வந்து அப்படி மார்க்ஸ் பேசிஸ்ல படிச்சிடறாங்க. பட் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ரோட் மேப் இல்ல. இது பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் நான் பாக்குற மேஜர் ஸ்ட்ரகிள்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்குள்ள ஒரு லாஸ்ட் ஒரு 3 years நான் பாக்குற ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் வந்து நிறைய பேர் ஒரு 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 பிசினஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த ப்ராப்ளமுக்கு என்னோட சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இல்லாம இருக்கு. ஒரு பெரிய ப்ராப்ளம். நான் வந்து இப்ப காலேஜ் சேர்ந்துட்டேன், இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்துட்டேன். Day 1 வாட் ஷுட் ஐ டூ? லைக் Day 1ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணுமா என் ஒர்க்கை? என்னென்னலாம் பண்ணணும் டு கெட் பிளேஸ்ட் இன் மை கோர்? லெட்ஸ் சே ஐ எம் டேக்கிங் இசி ஆர் மெக்கானிக்கல் ஆர் சர்க்கியூட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை மெக்கானிக்கல் சார்ந்த டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம். நான் என்ன பண்ணா நான் என்னோட கோர் கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆக முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது நாட் மேண்டேட்டரி, அவசியம் இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இயர் இஸ் ஆல்வேஸ் அபவுட் எக்ஸ்ப்ளோரிங். நீங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஏன்னா இன்ஜினியரிங் ஜாயின் பண்றதுல பாதி பேர் எப்படிதான் ஜாயின் பண்ணுவாங்கன்னா, பேரண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ சொல்லி அவங்க ஓகே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே போயிட்டாங்க நானும் அங்கே போறேன், அல்லது பேரண்ட்ஸ் தான் முடிவு பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. பிளஸ் 11th and 12th அவங்களோட ஃபோக்கஸ் வந்து மோர் ஆஃப் ஸ்டடிங்ல இருக்கு, லேர்னிங்ல இருக்கு. அப்போ வந்து படிக்கணுங்கிற மைண்ட் செட்லாம் உள்ள வருவாங்க. இன்ஜினியரிங்ல வந்து அப்படி மைண்ட் செட்ல இருந்தா பெரிய லெவல் க்ரோத் இருக்காது. நம்ம படிக்கணுங்கிற மைண்ட் செட்டை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு கத்துக்கணும், இதுல என்ன இருக்கு, இதை நான் ஏன் படிக்கிறேன், டிஃபரன்ஷியல் ஏன் நான் படிக்கல, இந்த பிரின்சிபலை நான் எங்க அப்ளை பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த கத்துக்கிற மென்டாலிட்டி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ஆரம்பிச்சிடும். நான் மார்க் மட்டும் வாங்க போறேன், ஏதோ எனக்கு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பேப்பர்ஸ் ஃபில் பண்ணணும், படிச்சு எழுதி லேப் ரெக்கார்டு அசைன்மெண்ட் இதெல்லாம் ஃபில் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னா கண்டிப்பா இன்ஜினியரிங் வந்து யாருக்குமே ஹெல்ப் பண்ண போகுது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல கத்துக்கிற மைண்ட் செட்டை வளர்த்துக்கிட்டு எக்ஸ்ப்ளோரேஷன், நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன். ஏன்னா பசங்களுக்கு வந்து அந்த 18 yearsல வந்து நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா, அவங்களுக்கு எது தெரியும் எது பிடிக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதை நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காம ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணா போதும். நிறைய ஹேக்கத்தான்ஸ் அட்டென்ட் பண்றது, நிறைய சிம்போசியம்ஸ் அட்டென்ட் பண்றது, மற்ற பசங்களோட நெட்வொர்க்கிங் பண்றது, இண்டஸ்ட்ரி பீப்புளோட நெட்வொர்க் பண்றது, இன்ஜினியரிங்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. இது எல்லாத்துக்கும் விட டாப் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் கம்யூனிகேஷன்ல ஒரு கான்ஃபிடன்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் இயர்ல வளர்த்துட்டாலே போகும். ஃபர்ஸ்ட் இயர் வந்து நல்ல ஒரு இது கொடுத்துரும். செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர்ல என்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ, என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ, அதுல டெக்னிக்கல் டெப்த்தோட அவங்க படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் இஸ் ஃபார் 3 years நான் சொல்லுவேன். இன்ஜினியரிங் இஸ் நாட் ஆல் ஃபார் 4 years. அப்போ 3 yearsல அவங்க என்ன கத்துக்கிறாங்களோ அதுதான் அந்த 4th yearல ஜாப் ஹண்டிங் தான், ஆர் ஐ வுட் சே கரியர் ஹண்டிங் தான் 4th yearல.
அப்போ அந்த 3 இயர்ஸ்ல அவங்க கத்துக்கிற விஷயம் தான் அவங்கள வந்து கெரியர்ல வந்து வைக்க போகுது 4th இயர். ஸோ இந்த செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர்ல டெக்னிக்கல் டெப்த்ல ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு என்ன ஏரியா இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல டெப்தா நீங்க போகும்போது அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் உங்களை அப்படியே அழகா பிளேஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட். இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் 3 years இஸ் ஆல் அபவுட் லேர்னிங் அண்ட் 4th year இஸ் ஜாப் ஹண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப புதுசா இருக்கு. லெட்ஸே நான் இப்போ வந்து தேர்ட் இயர் வரைக்கும் ஒரு கோர்ல ஸ்ட்ராங்கா படிச்சுட்டேன். நான் வந்து ஒரு டயர் 2 காலேஜ்ல இருக்கேன். ஓகே, எனக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் அவ்வளோவா வரதில்ல என் காலேஜ்க்கு. அப்படின்ற பட்சத்துல வாட் ஷுட் ஐ டூ? லைக் நானா எப்படி ஒரு ஜாப் ஹண்ட் பண்ணலாம்? இல்ல காலேஜஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்காங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் பண்ண வைக்கிறதுல? இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர். அந்த ரோல் ரொம்ப முக்கியம். பிளேஸ்மெண்ட் ஓகே. ஆஃபீஸர் வந்து எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்களோ அதை பொறுத்து தான் கம்பெனிஸ் வரும். இப்போ நம்ம டயர் 2 சிட்டிஸ்ல இருக்கோம், டயர் 3ல இருக்கோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, எங்க காலேஜுக்கு நாங்க இந்த காலேஜ் வந்து சேர்ந்துட்டோம், எங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸே கிடையாது, யாருமே பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க கடைசி வரைக்கும் அப்படியே சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அவங்க தான் லூசர்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ கம்பெனிஸ் என்ன மாதிரி மாடலுக்கு மாறுறாங்கன்னா ஓப்பன் ஹையரிங் கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் வந்து எப்படின்னா காலேஜஸ் பார்த்து சில காலேஜஸ்க்கு மட்டும் தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் இப்பயும் நிறைய கம்பெனிஸ்ல அப்படி இருக்கு. பட் இருந்தாலும் நல்ல நல்ல பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே ஓப்பன் கான்டெஸ்ட் பேஸ்ட் ஹையரிங். நான் இந்தியா சொல்ல ஓப்பனா நான் ஒரு கான்டெஸ்ட் போடுறேன். இந்த கான்டெஸ்ட்ல எனி ஒன் கேன் பார்ட்டிசிபேட் பண்ணி வர டாப்பர்ஸ்க்கு நான் ஜாப் ஆஃபர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற இதுக்கு நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க, நிறைய கம்பெனிஸ் போவாங்க. ஸோ காலேஜஸ்ல நான் இந்த காலேஜ்ல வந்து மாட்டிக்கிட்டேன், டயர் 2ல இருக்கிறேன் அப்படிங்கிறது எக்ஸ்கியூஸ் வந்து கோயிங் ஃபார்வர்ட் அதை நம்ம கொடுக்கக்கூடாது. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா நம்ம செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல நம்ம டெக்னிக்கல் டெப்த் கொடுத்து ஹேக்கத்தான் கான்டெஸ்ட் நிறைய அப்ளை பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரதான் செய்யும். பிளஸ் நெட்வொர்க்கிங். இன்ஃபேக்ட் நல்ல காலேஜஸ்ல படிச்சா கூட, பெரிய காலேஜஸ்ல படிச்சா கூட சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் நான் வந்து மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நான் ரோலுக்கு வந்து பாக்குறேன் அப்படின்னா ஈவன் பெரிய காலேஜஸ்ல கூட நிறைய கம்பெனிஸ் அந்த ரோலுக்கு வர்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மாஸ் ஹையரிங் தேவைப்படுறது இல்லை. அவங்களாம் வந்து ஒன்னு ரெஃபரன்ஸ் மூலமாவோ வாக்கின்ஸ் மூலமாவோ கான்டெஸ்ட் வச்சோ தான் ஹையரிங். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு ஹங்கர் இருக்கோ அந்த அளவுக்கு கம்பெனிஸ் நம்மளை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அது. சிஎஸ்ஐடி மாதிரியான கோர்சஸ்க்கு இந்த மாதிரி ஹேக்கத்தான் ஒர்க் ஆகுது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் அதர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹேக்கத்தான்ஸ் இருக்கா? ஃப்ரம் தேர் பெர்ஸ்பெக்டிவ் வாட் தே ஷுட் டூ? இந்த மாதிரி கோர்ல சர்க்யூட் பிரான்ச்சஸோ இல்லைன்னா ப்ரொடக்ஷன், ஃபுட் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் இவங்களுக்குலாம் இப்போதைக்கு பெரிய லெவல்ல ஆக்டிவ் ஹேக்கத்தான்ஸ் இல்லை. பட் ஐ வுட் சே அவங்க அகைன் அவங்களுக்கு வந்து இப்போ என்ன ஒரு கிரேஸ் ஆயிட்டு இருந்தாரா, எல்லாருமே இப்போ கவுன்சிலிங்லாம் இப்போ 12th சீசன் இல்லையா, முடிச்ச எக்ஸாம் ரிலீஸ் மார்ச் ரிலீஸ் ஆன சீசன், எல்லாருமே டிஃபால்ட்டா என்ன கேட்கறாங்கன்னா நான் சிஎஸ்சி போகணும், ஏடிஎஸ் எடுக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத மைண்ட் செட்லாம் வராங்க. அதுக்கு நிறைய கிரேஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு வருஷமும் காலேஜஸ்ல இந்த ஏஐசிஎஸ்சியோட நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கூட்டிகிட்டே தான் இருக்கு. ஆனா இது ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இது வந்து எந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஜாப் கிடைக்குமா? கண்டிப்பா இல்லைன்னு தான் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதனால இந்த கோருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கோர் அஃப்கோர்ஸ் என்னைக்குமே வந்து கோருக்கு வந்து டிமாண்ட் குறையவே போறது இல்லை. அதுவும் இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ் வந்து 2 செக்டார்ல வந்து அதிக லெவல்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னு வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, அனதர் வந்து எனர்ஜி இண்டஸ்ட்ரி. இந்த செமிகண்டக்டரும் எனர்ஜியும் அதிகமா நம்ம ரிசர்ச்ல நம்ம கொடுக்க போது இன்னொரு 10 இயர்ஸ்ல அந்த செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம் வந்து இந்தியாவில சூப்பரா ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த EEE குரூப்லாம் வந்து பயங்கரமா, அஃப்கோர்ஸ் இப்பயும் டிமாண்ட் இருக்கு, பட் அப்பெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இருக்கும் டிமாண்ட்ல. ஸோ அவங்க செலக்ட் பண்ணும் போதே இதை மைண்ட்ல வச்சுக்கணும். அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது அகைன் கமிங் டு த கொஸ்டின், நம்ம கான்டெஸ்ட் பேஸ்டா வந்து ரொம்ப கிடையாது. பட் எப்படி போலாம் அப்படின்னா அந்த அந்த செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் சிலபஸ்ல எந்த அளவுக்கு இப்போ ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எந்த அளவுக்கு இவங்க கம்பெனிஸை வந்து இவங்களா கொஞ்சம் அப்ரோச் பண்றாங்கிறத பொறுத்தும் இது வந்து இருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா இதுல இந்த கோருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸோட ரோலும் பெரிய பங்கு வகிக்குது. அண்ட் அதே மாதிரி நாங்க நிறைய காலேஜஸ் ட்ரைனிங் பண்றப்போ நாங்க கேட்கிற பரவலா கேட்கிற எல்லா இதுலயுமே ECEEE மெக்கானிக்கல் சிவில்லாம் வந்து நிறைய காலேஜஸ்ல பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் ஈஸியா முடிச்சிருது. ஐ மீன் நல்லா ஈஸியாவே அவங்களே ரெஃபர் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க, எல்லா சொல்லுங்க ஈஸியா பிளேஸ் ஆயிடுறாங்க. இந்த சிஎஸ்சி ஐடிக்கு தான் வந்து கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட் கொண்டு வர்றதுல 2025-26ல நிறைய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தே ஆர் ஸ்ட்ரகிளிங்.
ஏன்னா கம்பெனிஸ் அந்த அளவுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அப்படியே வந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு கம்ப்ளைண்டா இருக்கு. ப்ரொடக்ஷன் முடிச்சேன். நான் 2013 நான் முடிக்கும் போது எனக்கு ப்ரொடக்ஷனுக்கான கம்பெனிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. வேறஸ் சிஎஸ்ஐடியில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிளேஸ் ஆயிருந்தாங்க. பட் நவ் யூ ஆர் சேயிங் லைக் அப்படியே மாற்றி சொல்றீங்க. ஓகே, காட் இட். இப்போ வென் வி ஆர் டாக்கிங் அபவுட் பிளேஸ்மெண்ட்ஸ், 15,000ல பிளேஸ் ஆகிறதையும் காலேஜஸ் வந்து பிளேஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1.5 lakhs per month பிளேஸ் ஆகிறவங்களையும் பிளேஸ் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. வாட் இஸ் த ரேஞ்ச், வாட் இஸ் த ரியலிஸ்டிக் நம்பர் தட்ஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸ்? நல்ல டீசெண்டா ஒருத்தன் வந்து சாஃப்ட்வேர்ல படிக்கிறான் அப்படின்னா ஆவரேஜ்னு பாத்தீங்கன்னா 3.5 to 5 ஆவரேஜ் சேலரி. 3.5 lakhsல இருந்து 5 lakhs வரைக்கும் ஆவரேஜா வந்து சேலரியில பிளேஸ் ஆயிடலாம். மேபி சில காலேஜஸ்ல டயர் 1 காலேஜஸ்ல அந்த ஆவரேஜோட நம்பர்ஸ் அவங்களுக்கு மட்டும் எடுத்தோம்னா 3.5 to 6 வரைக்கும் போகும் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும். கோர் எடுத்தீங்கன்னா சம்வேர் 3.5 to 4.5 ஆவரேஜ் அக்ராஸ் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் நான் சொல்றேன். இதுல இந்த ரேஞ்சில் பிளேஸ் ஆகிறது இட்ஸ் அ டீசென்ட் பேக்கேஜ். இப்போ ஒருவேளை எனக்கு வந்து சாஃப்ட்வேர் சைடு போகும்போது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் நான் வந்து டைனமிக்கா நான் ப்ரோக்ராமிங் எழுதுறதுல நான் ரொம்ப மாஸ்டரா இருக்கிறேன், ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் எனக்கு இன்டெப்தா தெரியுது, கோட ரொம்ப ஆப்டிமைஸ்டா என்னால எழுத முடியுது அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராடக்ட் கம்பெனிஸ்லயும் நல்ல ஒரு ப்ராடக்ட் இன்ஜினியரிங் பண்ற கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈஸி இப்பெல்லாம் நிறைய பேர் அப்படி போறாங்க. அந்த கம்பெனிஸோட பேக்கேஜ் வந்து ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு 7.5 தான் ஆரம்பிக்குது. 7.5 இருந்து மேபி ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 12.5 வரைக்கும் அந்த மாதிரி கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ஹை லெவல் ஆஃப் இன்டெப்த் லெவல் ஆஃப் கோடிங் ஸ்கில்ஸ். when you're saying skillsல டெஃபினட்டா கோர் சப்ஜெக்டோட நாலேஜ் இருக்கணும். பீட் எனி பிரான்ச் தட் ஐ டேக், கோர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் அந்த கோர் சப்ஜெக்ட் நாலேஜ், வாட் அதர் ஸ்கில்ஸ் தட் கம்பெனிஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங்? முன்னாடி வந்து பிசினஸ் திங்கிங்னு சொல்லுவோம். இப்ப பிசினஸ் திங்கிங் யாரும் பெருசா யாரும் பாக்குறது இல்லை. அப்படின்னா என்னன்னா, நான் வந்து ஜஸ்ட் எனக்கு என்ன தெரியும், கோடிங் தெரியும் சார், கோடிங் தெரியுமா, நான் டெஸ்ட் வைக்கிறேன், இன்டர்வியூ வைக்கிறேன், ஒரு 1/2 hour இன்டர்வியூ வைக்கிறேன், நீ செலக்ட் ஆயிக்கலாம், நீ வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கு. இப்போ அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு வந்து உங்களோட பிசினஸ் திங்கிங் எப்படி இருக்கு, என் பிசினஸ் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கா? நான் வந்து ஒரு சர்வீஸ், நான் வந்து ஒரு பெரிய எம்என்சியா இருக்கலாம், இல்ல நான் ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் கம்பெனியா இருக்கலாம். பட் நான் என்ன பண்றேன், எண்ட் டு எண்ட் என்னோட ஆபரேஷன்ஸ் எப்படி இருக்கு, என்னோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு, என்னோட கிளைண்ட்ஸ் யாரு, இப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சு நான் என்ன இந்த கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அவனுக்கு பெர்ஸ்பெக்டிவ் இருக்காங்கிறதையும் கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 25, 26 நாங்க இதை பாக்குறோம் ரீசெண்டா. கோடிங் தவிர அவனுக்கு என்ன வேணும்னா கண்டிப்பா நம்ம லாஜிக்கல் திங்கிங் கண்டிப்பா ஆகும். கம்பெனிஸ் இப்போ ஓப்பனா ஒத்துக்கிறாங்க, எல்லா கோடும் வந்து நாங்க ChatGPT, கிளவுட் வச்சு எழுதிக்கிறோம், நாங்களே உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துறோம் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கோரா கோடிங் எழுதுறதுலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குறைச்சிட்டே வராங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ப்ராப்ளமை கொடுத்தா, என் கிளைண்ட் ஒரு ப்ராப்ளம் சொன்னா இந்த பையனால எவ்வளவு ஃபாஸ்டா அந்த ப்ராப்ளமை புரிஞ்சுக்க முடியுது, எவ்வளவு ஃபாஸ்டா சொல்யூஷன் கொடுக்க முடியுது. ஸோ ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் பிளஸ் அந்த லாஜிக்கல் ஒர்க் ஃப்ளோ, ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட், லாஜிக்கல் ஒர்க் ஃப்ளோ பிளஸ் பிசினஸ் திங்கிங், கடைசியா கம்யூனிகேஷன்ல கான்ஃபிடன்ஸ். இதை நாங்க என்ன சொல்லுவோம்னா, எல்லாருமே சொல்லுவாங்க, எஸ்பெஷலி எங்களை மாதிரி டயர் 3, டயர் 2 செமி அர்பன் சிட்டிஸ்ல இருந்து வர்றவங்களுக்குலாம், சார் உங்க பசங்க எல்லாம் டெக்னிக்கலி ஸ்ட்ராங், ஆனா கம்யூனிகேஷன் மட்டும் வீக் சார் அப்படிங்கிற டைலாக் வந்து கடந்த ஒரு 20 வருஷமா எல்லா ஹெச்ஆர்ஸ்மே சொல்லுவாங்க. டெக்னிக்கலி ஸ்ட்ராங் தான், கம்யூனிகேஷன் மட்டும் வீக்கா இருக்கு. பட் இப்போ ட்ரெண்ட் எப்படின்னா, கம்யூனிகேஷன் கூட ஃப்ளூயன்சி யாரும் எதிர்பார்க்கறதே கிடையாது. பட் அவங்க எதிர்பார்க்கறது ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ். நான் வந்து இந்த பையன் ரூரல்ல இருந்தா கூட பரவாயில்ல சார், அவன் வந்து தமிழ் தான் பேசுறான்னு பரவாயில்ல, பட் ஹவு வெல் இஸ் ஹி ஆர் ஷி இஸ் ஏபிள் டு ஆர்டிகுலேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டா ஒரு லைன்ல முடிக்காம எவ்வளவு கிளியரா ஆர்டிகுலேட் பண்றாங்க. ஆர்டிகுலேட் பண்ற விஷயத்துல இருந்து நான் எப்படி அடுத்த கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும், லைக் ஹவு வி ஆர் டூயிங் நவ். நான் சொல்ற ஆன்சர்ல இருந்து நீங்க அடுத்த கொஸ்டின் எடுக்கிறீங்க, ஏன்னா நான் ஃப்ரேம் பண்றது நான் 1 wordல முடிச்சுன்னா உங்களால எடுக்க முடியாது இல்லையா? இதுதான் கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்றேன் இன்டர்வியூல. எஸ்பெஷலி நீங்க கேட்கறதுக்கு மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் ஃபார் TCS? எஸ் சார், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் சார் அப்படின்னு சொல்லும் போது என்ன இருக்குன்னா, ஈவன் தான் அவன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அவன் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, 1 wordல முடிக்கிறான், ஆர்டிகுலேட் பண்ண தெரியல. அவனை இன்டர்வியூரை வந்து அடுத்த கியூரியாசிட்டியை வந்து கொடுக்க முடியல அவனால. லெட்ஸ் இமேஜின் நான் வந்து 3rd year படிச்சுட்டு இருக்கேன், நான் 3rd year முடிச்சிட்டேன், இப்போ நெக்ஸ்ட் இயர் போறேன். எனக்கு ஒரு அளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கு, ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணிடுவேன், இல்லைன்னா நான் டெவலப் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன்.
பட் இந்த ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட்டோ இல்ல கம்யூனிகேஷன் த ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ல நான் இப்ப வித்தின் ஒரு 6 months 8 monthsல டெவலப் பண்ண முடியுமா? பிகாஸ் மை பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் ஆன் தி வே. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா டெவலப் பண்ணிக்கலாம். தேர்ட் இயர் முடிக்கிறச்சுல அந்த லாஸ்ட் 2 months இருக்கும் போதே பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துடுறாங்க, இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க, ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. கான்சியஸா கன்சிஸ்டன்டோட ப்ராக்டிஸ் பண்ணா 1 month எனக்கு தெரிஞ்சு இது போதும், இதை வந்து இந்த பழகிறது. பட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நாங்க இதை பொதுவா எங்க ட்ரைனிங்ல எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸோட நீங்க குரூப்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஹாஸ்டல்லையோ இல்ல வீட்லனா மீன் கூகுள் மீட்லயோ ஜூம்லயோ நீங்க ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு டாபிக்ஸ் செட் ஆஃப் டாபிக்ஸ் நீங்களே ChatGPTல கேளுங்க, அதுவே கொடுக்கும். அந்த டாபிக்ஸ்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி பழகுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி ஆரம்பிங்க. அந்த குரூப் டிஸ்கஷன் கன்சிஸ்டன்டா நீங்க ஒரு 1 week பண்ணதுக்கு அப்புறம் உங்க ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் பண்ணதை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து ஒரு மினி மாக் இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட். அந்த மாக் இன்டர்வியூ பண்ணும்போதே உங்களுக்கு மைண்ட்ல என்ன தோணும்னா, ஓகே இந்த டைம் ஃபர்ஸ்ட் மாக் இன்டர்வியூ பண்ணும்போது காஷியஸா நான் என்ன பண்ண போறேன், 1 word ரிப்ளை கொடுக்க போறது இல்ல, நான் நல்லா ஆர்டிகல் பண்ண போறேன், அவங்களுக்கு எப்படி புரிய வச்சா ஈஸியா இருக்குமோ அதை நான் சொல்ல போறேன் அப்படின்னு காஷியஸா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் வீக் ஃபார் கான்ஃபிடன்ஸ், செகண்ட் வீக் ஃபார் குரூப் டிஸ்கஷன், தேர்ட் வீக் ஃபார் ஆர்டிகுலேஷன், ஃபோர்த் வீக் இஸ் ஃபார் டெக்னிக்கல் நாலேஜ். இப்படின்னு நீங்க 4 week பண்ணாலே, ஒரு 4-5 மாக் இன்டர்வியூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் வந்து அதுக்கு நம்ம தனியா அதுக்கு நம்ம கோர்ஸ் படிக்கிறதோ அதோ தேவையில்லை. நம்ம மைண்ட் செட் தான் காரணம். நம்மளா முடிவு பண்ணிக்கணும், நான் இனிமேல் 1 word ரிப்ளை கொடுக்க போறது இல்லை, நான் வந்து கிளாரிட்டியோட பேச போறேன். எஸ்பெஷலி ஓகே. கம்பெனிஸ் ஹையர் பண்ணும்போது ஆர்டிகுலேஷன் சொல்லும் போது இன்னொரு பாயிண்டர் ஆட் அப், ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்ப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ராஜெக்ட்ஸும் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்ப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்டால ப்ராஜெக்டை ப்ராப்பரா ஆர்டிகுலேட் பண்ண முடிஞ்சாவே அவங்க அதுலயே கண்டுபிடிச்சிருவான் இவன் எந்த அளவுக்கு இவன் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் பண்ற ம். மிஸ்டேக் வந்து ப்ராஜெக்டை சும்மா ஏதோ பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்பிளைன் அபவுட் யுவர் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஆர் தேர்ட் இயர் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்கும்போது, மை ப்ராஜெக்ட் இஸ் அபவுட் ஆட்டோமேட்டிக் சென்சார் ஆஃப் சோன்னு சொல்லி டெக்னிக்கலுக்குள்ள போயிடுவாங்க டக்குனு. அவங்க என்ன சொல்ல மாட்டாங்கன்னா, அந்த பெயின் பாயிண்டையோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டையோ கிளாரிட்டியோட சொல்லவே மாட்டாங்க. அபவுட் 30% ஆஃப் விமன் சஃபர் ஃப்ரம் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம், ஃபேஸ் திஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூ, பிகாஸ் ஸோ இந்த இஷ்யூவை சால்வ் பண்றதுக்கு வாட் வி ஹவ் டன். அந்த ஒய்ல இருந்து ஆரம்பிச்சு ஹவுல இருந்து வாட்டுக்கு அந்த கிளாரிட்டி நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ கன்ஃபியூஸ் பண்ணும்போது ஹெச்ஆர் என்ன கேட்கறாங்கன்னா, ஃபாலோ அப்ஸ்ல நாம வந்து ஜாவா யூஸ் பண்ணோம், ரியாக்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்கும்போது அடுத்த கொஸ்டின் ஒய் ரியாக்ட் அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க ஏன் ஒய் ரியாக்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களோட ஆன்சர், சார் பிகாஸ் இட் வாஸ் இந்த சிலபஸ் அப்படிங்கிறாங்க. சிலபஸ்ல இருந்துச்சு ரியாக்ட், அதனால நாங்கள் அதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அது நல்ல கன்வின்சிங் ஆன்சரா இருக்கு. விச் மீன்ஸ் நீங்க எதுக்கு அந்த டெக்னாலஜியை அந்த ப்ராஜெக்ட்ல பண்ணீங்க அந்த புரிதல் உங்களுக்கு இல்லைங்கிற போது கம்பெனிஸ்ல எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஐ மீன் நல்ல கம்பெனிஸ்ல எடுக்குது. ஒரு 5 lakhs மேல போகும்போது 6 lakhs மேல போகும்போது தான் இந்த ஆர்டிகுலேஷன் இஸ் வெரி ஃபைன். ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் இன்டர்ன்ஷிப் ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா அதுவே ஒரு ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர் மாதிரி தான் நிறைய காலேஜஸ்ல. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல வந்து காலேஜஸ் இன்டர்ன்ஷிப் அரேஞ்ச் பண்றதை விட ஸ்டூடெண்ட்ஸா போறதுல தான் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஹவு வெல் தே ஷுட் கேர்ஃபுல்லி லுக் ஃபார் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? இன்டர்ன்ஷிப்போட மேஜர் பர்பஸ் வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் கிடைக்கணும். அகடமிக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் உள்ள கேப் என்னங்கிறது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. எல்லாருமே இன்டர்ன்ஷிப் போனோம், மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. எவ்ரி செமஸ்டர் முடியும் போதும் இன்டர்ன்ஷிப் வந்து போயிருக்கணும், சர்டிபிகேஷன் கொடுத்தாங்க. இப்போ அதுல என்ன ஆகுதுன்னா, மேண்டேட்டரி ஆகிறதுனால இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து இட் இஸ் கெட்டிங் சேஞ்ச் டு ட்ரைனிங் கோர்சஸ். நீங்க இன்டர்ன்ஷிப்ங்கிற பேர்ல ஒரு 2 weeks நான் இன்டர்ன் போனேன் சார், 1 week 1 month போனேன், என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா நான் பே பண்ணி போனேன். நான் ஒரு 3,000 5,000 rupees பே பண்ணி அந்த இடத்துல போய் இன்டர்ன் பண்ணேன். என்ன பண்ணீங்க, இது எங்களுக்கு டீச் பண்ணாங்க. ஸோ ஒரு ட்ரைனிங் சென்டர்ல ட்ரைனிங் கோர்ஸ் தான் இவங்க இன்டர்ன்ஷிப் பண்றாங்க. பட் இன்டர்ன்ஷிப்போட ஆக்சுவல் அப்ஜெக்டிவ் அது இல்லை. நம்ம அந்த செமஸ்டர் வரைக்கும் என்ன டெக்னாலஜி படிச்சிருக்கோமோ அது ரெலவெண்டா ஒரு கம்பெனில போய் ஹேண்ட்ஸ் ஆனா பண்ணணும். கம்பெனி சைட்ல இருந்து வைக்கிற ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, சார் இன்டர்ன்ஷிப்னா எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 months வர சொல்லுங்க, 3 months வர சொல்லுங்க, அப்பதான் எங்களோட ஒர்க் நேச்சர் கூட அவங்களால ஜெல் ஆக முடியும். பட் இவங்க அப்படி இல்லை, 1 month 20 days 2 weeks கேட்கும் போது அவங்களாலையும் பாவம் இவங்களும் அக்காமடேட் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு தேதியில நம்ம கண்ட்ரில நடக்கிற நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ், செமஸ்டர் லீவ்ல போய் பண்ற இன்டர்ன்ஷிப்ஸ்ல 70 to 80% எப்படி நடக்குதுன்னா அது ட்ரைனிங் வந்து நடக்கும். கம்பெனிஸ் கேம்பஸ் வரும்போது பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க இல்லையா, அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணி இன்டர்னா எடுத்துக்கிறாங்க. நீங்க வந்து ஃபைனல் இயர் வந்துட்டீங்க, ஃபைனல் இயர்லயே நீங்க ஜூன் மந்த் எனக்கு ஜாயின் பண்ணிருங்க, 6 months இன்டர்ன்ஷிப்னு ஃபைனல் இயரையே அவங்க கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி 6 months இன்டர்ன்ஷிப்
இல்ல 3 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப். நீங்க இன்டர்ன்ஷிப் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து நாங்க என்ன பண்றோம், உங்களுக்கு கன்வெர்ட் பண்றோம். இந்த ஷார்ட் இன்டர்ன்ஷிப் வந்து அது இன்டர்ன்ஷிப் கிடையாது, ஆக்சுவல் பேர் வந்து அது ட்ரைனிங் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நம்ம அவங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்களா இல்ல இன்டர்ன்ஷிப் எடுக்கிறாங்களா, காலேஜோட பர்பஸ்க்காக சர்டிபிகேட்காக எடுக்கிறாங்க. அண்ட் இது வந்து கம்பெனி பீப்புளுக்கு ரொம்ப கிளியரா தெரியும். அதனால அவங்க இன்டர்ன்ஷிப்ஸ் போட்டாலே அவங்களுக்கே தெரிஞ்சிடும் அண்டர்கான் சம் ட்ரைனிங். ஓகே, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இதுக்காக போயிருக்காங்களேன்னு அவங்க பெருசா கண்டிப்பா. இப்ப ரெஸ்யூம் பில்டிங்க்கு வரலாம். ரெஸ்யூம் பில்டிங் பிளஸ் த இன்டர்வியூ ப்ராசஸ்க்குள்ள போவோம். நிறைய யூஸ்வலா எப்படி இருக்கும்னா, இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் ஜிடி, தேர்ட் ரவுண்ட் ஒரு கோர் இன்டர்வியூ அண்ட் ஃபோர்த் ரவுண்ட் இஸ் ஹெச்ஆர். மோர் ஆர் லெஸ் இப்ப நிறைய கம்பெனிஸ் இந்த ப்ராசஸ்ல தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இப்ப நான் ஆப்டிடியூட் கிளியர் பண்றதுக்கு நோ அதர் வே, நான் அதை கிளியர் பண்ணி தான் ஆகணும். இப்ப இன்டர்வியூ கிளியர் பண்ற ப்ராசஸ்க்கோ இல்ல ஜிடி கிளியர் பண்ற ப்ராசஸ்க்கோ நான் வந்து எப்படி ரெக்ரூட்டரை பிலீவ் பண்ண வைக்கிறது தட் ஐ எம் ஒர்த் பர்சன், நீங்க வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100 மெம்பர்ஸ் உட்காந்து மல்டிபிள் ரவுண்ட்ஸ்ல அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் தனியா தெரியறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ரெஸ்யூம்க்கு வந்து இன்னைக்கு வந்து எந்த ஜாப் போட்டாலும் சரி, எல்லா போர்ட்டல்லையும் தௌசண்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வருது ஒரு ஜாப். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இருக்கிற ஒரு காமனான ஒரு இஷ்யூ என்னன்னா, சார் நாங்க நிறைய ஜாபுக்கு அப்ளை பண்றோம், பட் தேர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் அட் ஆல். ரிப்ளை எனக்கு வர்றதே இல்லை, கால் பண்றதே இல்லை சார் அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய ஹெர்குலியன் டாஸ்க். அது வந்து ஏன்னா 1000 2000 அப்ளிகேஷன்ஸ் போகும்போது கண்டிப்பா அவங்க சாஃப்ட்வேர் வச்சு ஏஐ வச்சு தான் வந்து அவங்க ஃபில்டர் பண்ணுவாங்க. நம்ம அதை என்ன சொல்றோம் அப்படின்னா ஏடிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க, அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க பண்ற ரெஸ்யூம் வந்து அந்த ஏடிஎஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். இவங்க யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இன்னொன்னு, பசங்க பண்ற தப்பு ரெஸ்யூம் பில்டிங்ல, ஒரு ரெஸ்யூம் எடுத்துட்டு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு கேன்வாலையோ இல்ல ஏதோ ஒரு ரெஸ்யூம் ரெடிமேட் சைட்லயோ பண்ணிட்டு அந்த ரெஸ்யூம் அப்படியே நோட்டீஸ் மாதிரி எல்லா கம்பெனிக்கும் கொடுப்பாங்க, எல்லா கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ அதுல இருந்து நீங்க கிராக் பண்ணிக்கிறது, அவங்க கிளியர் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. நீங்க அதை பண்ண முடியாது, ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ரோல் மாறும். சரி, ஒவ்வொரு கம்பெனிக்கும் அவங்க போடுற வேகன்சில ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ஜேடின்னு சொல்லுவோம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ரெஸ்யூம் என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணுவோம். பிகாஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி கீவேர்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி இந்த ஏடிஎஸ் செக் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆகி இன்டர்வியூ போகும்போது ஹெச்ஆர் வந்து என்ன கேட்பாருன்னா, ரெஸ்யூமை பார்த்து தான் ஒரே ஒரு தம் ரூல் தான் இருக்கு அவங்க இதுல வந்து. என்ன ரூல் அப்படின்னா, ரெஸ்யூம்ல டாப் டு பாட்டம் பையன் என்ன போட்டிருக்கானோ அதை பத்தி அவங்களுக்கு அக்கு வேற அணி வேற பிரிச்சு மேய்ச்சிடணும். அவ்வளவுதான், டாப் டு பாட்டம். சார் எங்க காலேஜ்ல என்எஸ்எஸ்ல நான் வந்து செக்ரட்டரியா இருக்கிறேன், நேஷனல் சர்வீஸ் ஃபைனல் இயர்ல நான் தான் செக்ரட்டரி அப்படின்னு ஒரு பையன் போட்டிருக்காங்கன்னா, வாட்ஸ் யுவர் ரோல் அஸ் செக்ரட்டரின்னு கேட்கறாங்க ஹெச்ஆர். இவன் அந்த கொஸ்டினுக்கு வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டான், ஃபுல்லா டெக்னிக்கல் அப்படி இப்படின்னு எதிர்பார்த்துருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பான். வாட்ஸ் யுவர் ரோல் அஸ் செக்ரட்டரி இன் என்எஸ்எஸ் சொல்லும் போது என்டர்மா சொல்றான், சார் இன் என்எஸ்எஸ் வி டூ திஸ் கேம்ப், வி டூ திஸ் சர்வீஸ், வி கோ தேர் அப்படிங்கிறான். அவர் திருப்பி சொல்றாரு, நீங்க பண்ற என்எஸ்எஸ்ல பண்றது கேட்கல, வாட் இஸ் யுவர் ரோல்னு கேட்டா இவனுக்கு அது ரோல் இல்லை, வி டூ ஆல் த ஒர்க் அப்படி. அப்போ அந்த இடத்துல இவனுக்கு ஒரு ரோல் கிளாரிட்டி மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ரெஸ்யூம்ல போட்ட இதுல உனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லைங்கிற மாதிரி. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ரெஸ்யூம்ல என்னெல்லாம் போட்டுக்கோ அதை பத்தி உங்களுக்கு மேட்டர் ஸ்ட்ராங்கா தெரியும். விச் மீன்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சது மட்டும்தான் நீங்க ரெஸ்யூம்ல போடணும். எல்லாத்தையும் நான் வந்து டெம்ப்ளேட்ல இருக்கிறதா நான் போட்டேன் அப்படின்னா அகைன் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிஜெக்டட் வில் பி மோர். அடுத்தது இம்ப்ரெஸ் பண்ணணும், கன்வின்ஸ் பண்ணணும், கரெக்டா உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகும். நீங்க எஸ்பெஷலி கோடிங் செக்டர்ல இருக்கீங்க, ஐடி போறீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ இவ்வளோ செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர், ஐ மீன் அது ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். முதல் 3 வருஷம் நீங்க இன்ஜினியரிங்ல என்ன கத்துக்கிட்டீங்க, அதை வச்சு ஹேண்ட்ஸ் ஆன் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸோட என்டையர் போர்ட்ஃபோலியோ ஷோகேஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இப்போ அதை நம்ம காட்டும் போது இப்போ என்ன ஆகும்னா நம்ம மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பிளைன் பண்ற விதத்திலே தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளவு அதை டெப்தா பண்ணிருக்கோம். ஸோ அது ரொம்ப முக்கியம். நான் எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்றது, சிலபஸ்ல ப்ராஜெக்ட்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ நீங்க கண்டிப்பாக ப்ராஜெக்ட் பண்ணிருங்க. ஏன்னா எல்லாரும் கேட்பாங்க, சார் எங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் ஃபைனல் இயர்ல தான் சார் இருக்கு, மெயின் ப்ராஜெக்ட் நாங்க ஃபைனல் இயர்ல வந்தா பண்ணிக்கிறோம் சார். பட் கம்பெனிஸ் தேர்ட் இயர் முடியும் போதே வந்துடுறாங்களே. அப்போ அந்த டைம்ல நல்லா சொல்லிக்கிற மாதிரி நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம நல்ல கம்பெனில ஷார்ட் லிஸ்ட் ஆகிறது கஷ்டம். இந்த லிங்க்டின் ஆர் அலுமினை நெட்வொர்க் வந்து ஹவு ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ லிங்க்டின்ல இருக்காங்களா, வாட் கைண்ட் ஆஃப் போஸ்ட் தட் தேர் மேக்கிங், அந்த நெட்வொர்க் பில்டிங் அங்க எப்படி இருக்கு? சேம் வித் காலேஜ் அலுமினைஸ். ஏன்னா காலேஜஸ் வந்து நிறைய காலேஜஸ் அலுமினை ஃபோக்கஸ் பண்றது இல்லையோ அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. அலுமினைஸ் கேன் பிரிங் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவங்க இப்போ பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கலாம்,
ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸா இருக்கலாம். ஸோ தே கேன் பிரிங் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு த காலேஜஸ். அப்படி இருக்கும்போது ஒய் நாட் காலேஜஸ் ஃபோக்கஸிங் ஆன் அலுமினை நெட்ஒர்க்? ஒன்று. செகண்ட் வந்து ஃப்ரம் தி ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, லிங்க்டின் அவங்க எப்படி பெட்டரா யூஸ் பண்ணலாம்? இஃப் நாட் காலேஜஸ் இஸ் பிரிங்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஹவு கேன் தே நேவிகேட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி? பவர் ஆஃப் அலுமினி ஆஸ் யூ ரைட்லி டோல், நிறைய பேர் அதை யூஸ் பண்றதே இல்லை. அது ஒரு வல்கனோ வெறிமலை மாதிரி. இப்ப நம்ம கரெக்டான அலுமினிய கரெக்டான டைம்ல நம்ம அந்த அலுமினஸ் ரீச் ஆகும்போது அவங்க ரெஃபர் பண்ணி ஒரு ரிசோர்ஸ் எடுத்தாலே போதும். கன்வென்ஷனல் பிளேஸ்மெண்ட் சிஸ்டம், நான் வந்து ஒரு கம்பெனி கூட்டு வரேன், அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வைக்கிறாங்க, செகண்ட் ரவுண்ட் வைக்கிறாங்க, எடுத்துட்டு போறாங்க. அதை தாண்டி இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நான் பாக்குற நிறைய காலேஜஸ் இந்த அலுமினி நெட்வொர்க் டேப் பண்றது இல்லை நிறைய காலேஜஸ். ஆனா சில காலேஜஸ் என்ன பண்றாங்கன்னா, ஃபேக்கல்டி கிட்ட இந்த பொறுப்பு கொடுத்துட்றாங்க. உங்க நெட்வொர்க்ல நம்ம காலேஜ் அலுமினை எங்கெல்லாம் இருக்காங்களோ நீங்க வந்து ரீச் அவுட் டு 1%, 1 வேகன்சி அப்படிங்கிறாங்க. அந்த கம்பெனி கேம்பஸ் வரணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்க அப்படியே அந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுக்குறாங்க. இவங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் டெஸ்ட் வைக்கிறாங்க. அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களே அவங்க பண்ணிக்கிறாங்க. இது ஒரு பியூட்டிஃபுல் மாடல். பட் நான் வந்து கம்பெனிஸை கூட்டு வந்து நான் வந்து பேனர் வைக்கணும், நான் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அப்பதான் எனக்கு வந்து இருக்கு. அந்த கன்வென்ஷன்ல வெளியே வந்தாதான் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டைவர்சிஃபைடா. இட் இஸ் a blessing in disguise நான் சொல்லுவேன். காலேஜோட இன்னொரு முக்கியமான ரோல் இந்த அலுமினி நெட்வொர்க்கை கண்டிப்பா டேப் பண்ணும். ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு வந்து, இன்ஃபேக்ட் நான் படிச்ச காலேஜ் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, அலுமினிக்குன்னு தனியா ஒரு போர்ட்டலே இருக்கு, ஃபேஸ்புக் மாதிரி. எல்லா அலுமினையும் அதுல கனெக்டடா இருக்கும். பிளஸ் அதுல ஒரு ஸ்பெசிபிக் குரூப்ஸே இருக்கு. நான் பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அலுமினி மூலமா வர்ற மாதிரி. அவங்க அக்ராஸ் த குளோப் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வேகன்சிஸ் எப்பெல்லாம் இருக்கும் அதுல அது போஸ்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இவங்க அதை பார்த்து ரெஃபர் பண்ணி அப்ளை பண்ணலாம். அலுமினி இருக்கிறதுனால ஒரு ஈஸி என்ட்ரியும் இருக்கும். என்ட்ரி பேரியர் வந்து பெருசா இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லா காலேஜஸும் வந்து அலுமினிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணா பிளேஸ்மெண்ட்ஸ் பெட்டரா வரும். ஆனா இது அலுமினில எடுக்கும்போது என்ன ஆகும்னா, கேம்பஸ்லாம் வரமாட்டாங்க. ஓவர் த ஃபோன் நல்ல ப்ரொஃபைல்ஸ் ஹெச்ஓடிஸ் எல்லாம் கேட்பாங்க. நான் இன்னொரு காலேஜ் பக்கத்துல பார்த்தேன். அந்த காலேஜ் சொல்றாங்க, எல்லா ஹெச்ஓடிஸ் எல்லா ஃபேக்கல்ட்டியுமே தே ஹாவ் டு விசிட் கம்பெனிஸ் த்ரூ அலுமினை எல்லாம் விசிட் பண்ணி கம்பெனிஸ் அவங்களே வந்து தே ஷுட் ட்ரை டு பிரிங். அப்படி அலுமினை மூலமா போகும்போது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ங்கிற ஒரு 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 இல்யூஷனுக்குள்ள வரமாட்டாங்க. ஓவர் த ஃபோன் அவங்களே கேட்பாங்க, மேடம் எங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் 2 பேர் வேணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஹெச்ஓடி நல்ல பசங்க, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ல நல்லா பண்ற பசங்க 2 பேர் ரெஃபர் பண்ணுவாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. ஓவர் த ஃபோன் ஆர் ஓவர் த வீடியோ கால் தே வில் அட்டன் இன்டர்வியூ. பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபைனல் ரவுண்டுக்கு சென்னைக்கோ பெங்களூருக்கோ வர சொல்லுங்க. இது நல்ல ஒரு ப்ராசஸ். லிங்க்டின் பொறுத்த வரைக்கும் காலேஜ் கையில கிடையாது, இது ஸ்டூடெண்ட்ஸ் கையில தான் இருக்கு. லிங்க்டின் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ரொம்ப 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 க்ரௌடட் ஆயிருச்சு, ஓவர் பாப்புலேட்டட் ஆயிருச்சு. முன்னாடி வந்து லிங்க்டின் வந்து ஒரு கோல்டன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். லிங்க்டின்ல அவ்வளோ கனெக்ஷன்ஸ் நான் பண்ணேன். பட் இப்போ லிங்க்டின் எல்லாருமே யூஸ் பண்ணதுனால அதுல வர்ற ஜாப் 90% ஜாப்ஸ் எப்படி இருக்குன்னா, சும்மா ஒரு எஸ்இஓக்காக ஒரு கம்பெனியோட ஒரு பிராண்ட் தெரியணுங்கிறத தான் போட்டாங்க தவிர ரியல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே வர மாட்டேங்குது. அப்படியே வந்தாலும் நம்ம பசங்களோட ப்ரொஃபைல் வந்து கரெக்டான ஹெச்ஆர் கண்ணில் பட மாட்டேங்குது லிங்க்டின்ல. ஸோ பசங்க லிங்க்டினை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பர்சனலா அவங்க நெட்வொர்க்கை பில்ட் பண்றதுக்காக, அவங்களோட சர்க்கிளை வந்து வைடன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு சேல்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ செகண்டரியில தான் சொல்லுவாங்க, சார் நான் இன்ஜினியரிங் எடுத்தது வந்து நான் தெரியாம விட்டுட்டேன், இப்போதான் எனக்கு தெரியுது ஐ ஆம் குட் இன் கம்யூனிகேஷன், ஐ வாண்ட் டு ஸ்பீக் லைக் யூ, ஐ வாண்ட் டு டாக் லைக் யூ, நான் நிறைய டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு சேல்ஸ் நல்லா வரும், பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நான் வரலாமா அப்படின்னு கேட்குறேன். அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு லிங்க்டின் செமையான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்க கரெக்டான ஆட்கள், நல்ல மென்டார்ஸ் பிடிக்கணும், நல்ல ஆட்கள் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரீச் அவுட் பண்ணணும். லிங்க்டின் ஆக்டிவா இருக்கு. உங்களோட ப்ராக்ரஸ் நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் பண்ற ப்ராக்ரஸ் லிங்க்டின்ல போட கூட அந்த அல்காரிதம் அப்படிதான் ஒர்க் அவுட் ஆகும். ஆக்டிவா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ப்ரொஃபைல்ஸை ரைட்டான பர்சன்ஸ் கண்ணில் அது பார்க்கும். அப்படி லிங்க்டின் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங் ஒன்லி. லைக் லிங்க்டின் பத்தி நீங்க சொல்லும் போது எனக்கு நிறைய ரிஃப்ளெக்ட் ஆச்சு. தட் ஆஸ் யூ மென்ஷன்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவ்வளோ அத்தன்டிக்கா இல்ல. அப்படி அத்தன்டிக்கா இருந்தாலும் கரெக்டா ரீச் ஆகிறது இல்ல. மேபி இட்ஸ் ஃபார் பர்சனல் பிராண்டிங் தட் தே கேன் யூஸ். யா, வெரி வெல் சார். த நெக்ஸ்ட் செக்மெண்ட் இஸ் ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஓகே, ஃபியூ பாயிண்டர்ஸ் குயிக்கா உங்களோட தாட்ஸ் என்னன்றது கூட நீங்க சொல்லலாம். இல்ல இஃப் யூ வாண்ட் டு எலாபரேட் ப்ளீஸ் எலாபரேட். சிஜிபிஏ ஆர் ஸ்கில்ஸ்? சிஜிபிஏ வந்து இட் வில் ஓபன் த டோர், அவ்வளவுதான். ஸ்கில்ஸ் வில் மேக் யூ ஸ்டே இன்சைட் த ரூம். கோர் ஆர் ஐடி? டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர். என்ன பண்ணே தெரியல சார், என்ன போகனே தெரியல அப்படின்னு டிலமால இருக்காங்கன்னா கண்டிப்பா ஐடி தான். ஓகே, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நிறைய பேர் இருக்காங்க, கன்ஃபியூஸ்டா தான் இருக்காங்க.
ஏன்னா மெக்கானிக்கல் ஜாப் எப்படி இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஓகே. ஆர் சர்க்கியூட் டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ள போனாலும் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆர் பயோடெக்னாலஜி படிச்சாலும் என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றது? லைக் அப்ப எல்லாருமே ஐடி போகணுமா? இல்ல இஸ் தேர் எனி இண்டிகேட்டர்ஸ் தட் வில் மேக் மீ டு கோ டு ஐடி? அதுக்குதான் எங்களை மாதிரி ஆட்கள் இருக்கும். எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ம். யூ ஹேவ் டு டாக் டு ஓகே. பீப்புள் லைக் அஸ் இன் த சென்ஸ் இண்டஸ்ட்ரி பீப்புள், இண்டஸ்ட்ரி கூட கனெக்ட் இருக்கிற பீப்புள். நீங்க போய் அதுதான் நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க கிட்ட போய் நீங்க பேசணும். நீங்க ஜஸ்ட் காலேஜுக்கு போயிட்டு வரீங்க, உங்க ஃபேக்கல்ட்டியை பாக்குறீங்க, சீனியர்ஸ் மட்டும் பேசுறீங்க அப்படின்னா பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். இண்டஸ்ட்ரி சர்க்கிள் கூட கனெக்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஹேவ் ஒன் மென்டார், ஒரு மென்டார் வச்சுட்டு அவர்கிட்ட கைடன்ஸ் கேட்கும்போது கிளாரிட்டி கிடைக்கும். யாருக்குமே வந்து செகண்ட் இயர் படிக்கும் போது தேர்ட் ஈவன் ஃபைனல் இயர் முடிக்கிறவங்களுக்கே பெரிய லெவலில் கிளாரிட்டி வர்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்கள்ல நீங்க கவுன்சிலர், ட்ரைனர்ஸ், கவுன்சிலர்ஸ் அவங்க கூட பேசும்போது யூ கெட் கிளாரிட்டி. நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம வீக்னஸ் என்ன, நம்ம கேமை எங்க பிளே பண்ணணும், எங்க பிளே பண்ணக்கூடாது, நமக்கு இது வரும். இதை பத்தின ஒரு 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 புரிதல் இருந்து அதுக்கேற்ற மாதிரி ரோட் மேப் கூட போகும்போது இட் வில் பி ஈஸி. One skill every engineer must learn. ஒன் ஸ்கில் தான் நீங்க வந்து ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் ஐ வுட் சே. One student habit you admire. கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி பீட்ஸ் டேலண்ட். One placement myth students should stop believing. டேலண்டட் பீப்புளுக்கு மட்டும் தான் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகுறது ஒரு பெரிய மித்தா இருக்கு. காலேஜ்லாம் இப்ப யாருமே கேட்கறதே தெரிஞ்சுக்கிட்ட. அவங்க கேட்கறதா நல்ல டேலண்ட்ஸ் தான் எங்களுக்கு சோர்ஸ் பண்ணி கொடுங்க. One message to engineering students in Tamil Nadu. கிளாரிட்டி ஆன் வேர் டு கோ, வாட் யூ வாண்ட். Murli, my final question. நான் இப்போ ஒரு engineering student, okay. I need to get support from you அப்படின்னா as a placement trainer or ஒரு career coach. How do I approach you? Like, is there any program that you have so that I can join that program and then get benefit out of it? இல்ல நான் காலேஜ் த்ரூவா தான் வரணும்? ரெண்டு விதமா அப்ரோச் பண்ணலாம். ஒன்னு, நீங்க படிக்கிற காலேஜ்ல த்ரூ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் த்ரூ பிரின்சிபல்ஸ் எங்களை ரீச் பண்ணீங்கன்னா நாங்களே எங்க டீம் எல்லாமே வந்து we will come and give placement training for you கேம்பஸ்ல வச்சு. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே. செகண்ட் ஆப்ஷன், காலேஜ் மூலமா வரல, நான் தனியா வரேன் அப்படின்னா எங்களோட ப்ரோக்ராம் மேக்ஸ் கியூன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இந்த மேக்ஸ் கியூ ப்ரோக்ராம்ல 90 days நாங்க கொடுக்குற டிசிப்ளின்ல நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க, 90 days நாங்க சொல்றதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற கம்பெனிஸ்ல உங்களை பிளேஸ் ஆக வைக்க வேண்டியது எங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்ம பார்க்கணும். அந்த 90 daysல வாட் வி டு இஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ வச்சு அசஸ்மெண்ட் பார்த்து உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன வரும், என்ன வராது, என்ன வேணுங்கிறத அசஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி we will feed you with content. We will teach you. அந்த டிசிப்ளின் நாங்க சொல்ற ரோட் மேப் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு யூ கேன் கெட் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ அந்த கோர்ஸை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம். Thank you so much, Murli. We will give your details so that students can reach out to you. Students can reach out to you through LinkedIn or through your mail ID. It was wonderful conversing with you. எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய பிளேஸ்மெண்ட் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சது and reality புரிஞ்சது. Finally, thank you once again for spending time. May your videos and podcasts reach a lot of. Thank you for the opportunity. Thank you, Murli. Thank you so much.